பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கப்பு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நெய் இல்லைன்னா அதுக்கப்புறம் டால்டா எடுத்துகிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நீங்கள் சோடா ஆட் பண்ணிக்கங்க. இதில் வந்து டால்டா. ஸோ நீங்கள் நெய் வேணும்னா நெய் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஊற்றிட்டு இதில் வந்து அப்படியே வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு விட்டுக்குங்க. நீங்கள் மாவு பிசையும் போது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து அமுத்தி வந்து பிசைய வேணாம். அப்படியே சாஃப்டாக வந்து நீங்கள் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு தனியாக வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து வந்து சர்க்கரை பாவு பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கடாயை எடுத்துகிட்டு அது தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் மாவு எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிட்டோம். ஒரு 1/4 kg மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் 1/4 கிலோ மாவு எடுத்திங்கன்னா அரை கிலோ சர்க்கரை வந்து ஆட் பண்ணோம். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த சர்க்கரை பாவு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னா ஆல்ரெடி இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவு வந்து நம்ம அந்த பாதுஷா மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு நம்ம அந்த பாதுஷா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா கடாயில் எண்ணெய் எடுத்துகிட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு பாதுஷா ரெடி ஆயிடும். அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. ஒரு மீடியமான சூடாக இருக்கும்போது நீங்கள் வந்து இது போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஒரு மாநிறமாக வரும்போது நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து தீச்சிட வேண்டாம். பாதுஷா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து சர்க்கரை பாவில் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் போடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்துட்டுருக்கோம்.